தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1½ வருடங்கள் ஆகிவிட்டது. தற்போது தமிழக மக்களுக்காக பல நல்ல உதவிகள பண்ணிட்டுருக்காரு. தொடர்ச்சியாக தளபதியுடைய கட்சி தான் டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் அளவிற்கு தாவேகா ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயத்த மக்களுடைய நலம் கருதி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகிட்டும் இருக்காரு. அதனால தான் அவர் நடிச்சிட்டு இருந்த ஜனநாயகன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பையே சீக்கிரமாக முடிச்சிட்டாரு. மேலும் பாத்தீங்கன்னா, அடுத்த மாதம் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரை மாவட்டத்துல மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அண்மையில் அதற்கான பூஜை போடப்பட்டது. தற்போது அங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட செட் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அங்கே இருந்து புகைப்படங்கள், வீடியோக்களுமே அவ்வப்போது சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாவதுண்டு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, மதுரையில நடக்கவுள்ள இந்த மாநாட்டுல தான் தளபதி விஜய் அவர்களுடன் எந்த கட்சி கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்றத வெளியிட இருக்காங்களா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருதாம். அதுல அதிகமாக தேமுதிகவிற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. தேமுதிக பாத்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் மறைந்த பிறகு அந்த கட்சியை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக இவங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றதுனால இந்த பேச்சுவார்த்தை மிக தீவிரமாக போயிட்டு இருக்கா. கூடிய விரைவிலேயே நல்ல செய்தி வரும் அப்படின்னு ரசிகர்களுமே காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.